மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே வரும் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த பேச்சுவார்த்தையில் 2 கட்சித் தலைவர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், எத்தனை தொகுதி வழங்கப்படும் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? வணக்கம். அதாவது திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவில் TR பாலு, ஆர் ஆசா உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மற்றும் முன்னாள் MLA பழனிசாமி ஆகியோர் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளை திமுக கொடுத்திருந்தது. குறிப்பாக திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய 2 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதே 2 தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்படுது. ஆனா இந்த மீண்டும் அதே தொகுதியை திமுக ஒதுக்குமா என்பதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை பிறகே தெரிய வரும். ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக இடையே 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட்டணி இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி தாங்க போட்டியிடக்கூடிய விருப்பமான தொகுதிகள் என்று ஒரு பட்டியலை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலும் விருப்பமான தொகுதி பட்டியலை திமுகவிடம் கொடுக்கும். அதற்கு பிறகு மற்ற கூட்டணி கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது மாற்றம் ஏதேனும் இருக்குமா என்பதெல்லாம் தெரிய வரும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.